ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு நம்ம பிரக்னானந்தா விளையாண்ட ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமை பற்றி சொல்லணும்னா காலத்துக்கும் பல வருஷங்கள் ஆனாலும் இந்த கேம் வந்து நின்று பேசும். ஸோ இதை வச்சு இந்த கேம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு GCT ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் பிரக்னானந்தா ரேபிட் ஃபார்மேட்டில் விளையாடப்பட்ட வெரி ஃபர்ஸ்ட் கேம் தான் இது. பிரக் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. வின்சென்ட் நெய்மர் E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F3, நைட் C6, நைட் C3, இப்போ நைட் F6. ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு நைட்டுமே இப்போ டெவலப் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் B5 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த நைட்டை இப்போ சென்டர் ஆஃப் த போர்டு கொண்டு வராரு வின்சென்ட் நெய்மர். இந்த இடத்துல பிஷப்பை வந்து E2ல போட்டார் பிரக். ஆக்சுவலாக இந்த ஒரு வேரியேஷனில் நைட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். இப்போ பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணால் ஒயிட் இந்த பானை புஷ் பண்ணலாம். இப்போ இந்த நைட்டை பிளாக் எடுத்தாலும் ஒயிட் இந்த நைட் எடுத்துக்கலாம். இப்போ குயின் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு லைன்குள்ளே கூட இந்த ஒரு ஓப்பனிங் போகலாம். ஆக்சுவலாக இது வந்து கேமில் நடக்கலை. ஸோ கேமில் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E2 வந்து ப்ளே பண்ணுறாரு பிரக். இப்போ நைட் டெக்ஸ் நைட்டு, பிஷப் டெக்ஸ் நைட்டு, ஸ்டில் இந்த ஒரு சென்டர் பானை இந்த பிஷப் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பிஷப் C5 வந்து ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. ஸோ பிஷப் C5 ப்ளே பண்ணதுமே இமீடியட்டாக இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு பிரக். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து பிளாக் சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ பிரக் கேசல் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ பிளாக்கும் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்போ பிளாக் கேசல் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நைட் டெக்ஸ் பிஷப்பு, பான் டெக்ஸ் நைட்டு. இப்போ இந்த சைடில் சியில் வந்து பிளாக்குக்கு டபுள் பான் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பிளாக் இந்த கேமை வந்து மேனேஜ் பண்ணலாம். ஒயிட்டுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. இந்த இடத்துல பிரக் வந்து சென்டர் பானை புஷ் பண்ணி இந்த பான்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ பிளாக் வந்து B6 வந்து ப்ளே பண்ணுறாரு. B6க்கு அப்புறமா இப்போ பிரக் பிஷப் E2 ப்ளே பண்ணி இந்த ஒரு எஃப் பானை வந்து கிளியர் பண்ணுறாரு. இந்த எஃப் பானை வந்து புஷ் பண்ணுறதுக்காக இப்போ வந்து ஃபர்தராக சென்டர் பானை இப்போ பிளாக் புஷ் பண்ணுறாரு பாருங்க. ஸோ இந்த பானை வந்து ஒயிட்டால் எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த பான் எடுத்துட்டிங்கன்னா நைட் டெக்ஸ் பான் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் ஒயிட்டுடைய சி பான் இந்த இடத்துல டபுள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனால் இந்த பானை எடுக்கல. பிரக் என்ன பண்ணுறாருன்னா பி பானை புஷ் பண்ணி இந்த சி பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ வந்து பான் டெக்ஸ் பானு இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணல, பிஷப் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு இருக்கிற மாதிரி 3 பான் மெஜாரிட்டியும் ஒயிட்டுக்கும் அதே மாதிரி பிரக்னானந்தா மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் கிங் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து 4 பான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ இது மூலிமா இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் E6. ஸோ லாஸ்ட் மைனர் பீஸை இப்போ பிளாக் வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் A3 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த பானை புஷ் பண்ணி இதை அப்படியே பிளாக் பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிஷப் அழகாக இந்த ஒரு B2 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. இப்போ இந்த ஒரு சென்டர் பானான E5 பானுக்கு பெரிய அட்டாக் வருது. அதை குயினை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறாரு பிளாக்கு. பட் இப்போ சிம்பிளாக இந்த ஒரு பானை புஷ் பண்ணி ப்ரெஷர் தராரு பிரக். இந்த இடத்துல வந்து பிளாக்கால் பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணிட்டீங்கன்னா பிஷப் டெக்ஸ் நைட்டு இந்த இடத்துல ட்ரிபிள் பான் ஆகிடும். ஸோ இதுவும் பிளாக்கால் பண்ண முடியாது. அதனால் பிளாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த சி பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இப்போ பிரக் என்ன பண்ணுறாருன்னா B-Tex C4 வந்து ப்ளே பண்ணார். ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த பான்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. பட் இதில் பார்த்தீங்கன்னா பிரக் ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக்கால் வந்து இந்த ஒரு C4 பான் ஹேங்கிங்கில் இருக்கு இல்லையா, பிளாக்கால் இந்த பானை வந்து எடுக்கவே முடியாது. ஸோ இந்த பானை சப்போஸ் பிளாக் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். திரும்பவும் பிரகுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பான்ஸ் டபுள் ஆகுது. பட் ஸ்டில் ஒயிட்டுக்கு ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்குது. இந்த நைட் அட்டாக்ல இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் கவுண்டர் அட்டாக் தரேன்னு சொல்லிட்டு சப்போஸ் இந்த பிஷப்பை பிளாக் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளாக இந்த பிஷப்பை ரீடேக் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் பாருங்கள், ஒயிட்டோடைய பான்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்டரில் பிளாக்கு கிட்ட பான்ஸே இல்லை. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமாக ஒயிட் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் குயின் மூலியமாக ஒரு செக் தரலாம். பட் சிம்பிளாக ரூக் F2 ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரூக் C1 வரும். ஸோ ரூக் C1 மூலியமாக இந்த குயினுக்கு அட்டாக் வரும். குயின் F3 வரும். இப்போ இந்த ஒரு நைட்டும் வந்து அட்டாக்ல இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் பிளாக்கோடைய பொசிஷனுக்கு. இதே இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இப்போ நைட் வந்து அட்டாக்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய நைட்டை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே ரூக் C1 கூட நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா நீங்கள் நைட்டை தப்பாக இந்த ஒரு E8 ஸ்கொயரில் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நம்ம வந்து பிஷப் A3 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரூக்கு அட்டாக்கு இந்த நைட் வந்து மறைச்சிட்டு இருப்பார் பாருங்க. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் பிஷப் வந்து ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாகவே உங்களுடைய நைட்டை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட் எடுத்துகிட்டு வந்து D7ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே அழகாக பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கிடச்சிரும் ஒயிட்டுக்கு. ஸோ இந்த ஒரு நைட்டை நம்ம டேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் நைட்டை D7ல் போடாமல் நைட் எடுத்துகிட்டு போயிட்டு E8ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயும் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ பிஷப் A3 ப்ளே பண்ணி திரும்ப இந்த ரூக்கை நம்ம அட்டாக் பண்ணலாம். இந்த நைட் வந்து ரூக்கோடைய வழியை மறைச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால்
இந்த இடத்துல வந்து பிஷப் டேக் C4 வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அவர் வந்து இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இந்த பானை இப்போ புஷ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ இந்த நைட்டுக்கு வந்து அட்டாக்கு. இப்போ குயின் மூலிமா ஒரு செக் வருது. இந்த இடத்துல கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த G4 ஸ்கொயரில் போடுறார். ஸோ நைட் G4 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அதுக்கு முன்னாடி பிளாக்குக்கு வந்து வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நைட் D7 ஒன்று இருக்குது. பட் நைட் D7 நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா இதுவும் வந்து ஒயிட்டுக்கு ஒரு சின்ன எட்ஜு கொடுக்கும். நம்ம வந்து குயின் H5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் H5 மூலிமா இந்த பானை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறோம். பிளாக்குடைய 2 பீஸ் வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த ஒரு H7 ஸ்கொயருக்கு நம்ம வந்து ப்ரெஷர் தரோம். இதுக்கு வந்து பெஸ்ட்டான மூவ் வந்து நீங்கள் எஃப் பானை வந்து புஷ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணலாம். பட் இப்போ ரூக் டெக்ஸ் F4 வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஒரு பிஷப்பு 2 பிஷப்புமே சூப்பராக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ரூக் வந்து இந்த ஒரு F5க்கு வந்துருவாங்க. ஸோ ஆளுநலாக பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய பீசஸ் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதே இந்த இடத்துல நீங்கள் F5 ப்ளே பண்ணாமல் இந்த ஒரு பானை புஷ் பண்ணி இந்த டயக்னலை பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா குயின் H6 கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூக் டெக்ஸ் பான் மூலிமா நம்ம ரூக்கை இந்த ஒரு A4 ஸ்கொயருக்கும் கொண்டு வந்து இந்த சைடும் அட்டாக் பண்ணலாம். 2 பிஷப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பானை உங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த ஒரு டயக்னல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கிங்குக்கு பேராபத்து. நீங்கள் எஃப் பானை புஷ் பண்ணாலும் பான் டெக்ஸ் பான் கூட ப்ளே பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு பிஷப்புடைய டயக்னலும் ஓப்பன் ஆகும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ சப்போஸ் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் நீங்கள் நைட் எடுத்துகிட்டு வந்து E8ல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல குயின் F3 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் F3 மூலிமா இந்த ரூக்கு அட்டாக்கு. ஸோ இந்த ஒரு நைட் வந்து இந்த ஒரு ரூக்கோடைய ஸ்கோப்பை மறைச்சிட்டு இருக்காரு பாருங்க. அதனால் நம்ம ரூக் அட்டாக் பண்ணுறோம். நீங்கள் திரும்ப நைட்டை இங்கே கொண்டு வந்து இந்த ஒரு ரூக்கை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஷப் A3. ஸோ நம்ம பிஷப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த பிஷப்பை எடுக்க முடியாது. நீங்கள் குயினை மூவ் பண்ணிட்டீங்கன்னா பிளாக்கோடைய ரூக் வேணும். இந்த பிஷப்பை சப்போஸ் பிளாக் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் டெக்ஸ் H7 செக்கு நம்ம பிளாக்கோடைய குயினை வின் பண்ணிடலாம். ஸோ இதனால் இந்த ஒரு பொசிஷனில் ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பிளாக்குக்கு. அதனால் பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து G4ல் போட்டார். இந்த ஒரு F2 ஸ்கொயர் வீக்காக இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒயிட் மினிமம் இந்த ஒரு ரூக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறாரு. பட் இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் வந்து பிரக்னானந்தா ப்ளே பண்ணுறாரு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் D4. ஸோ பிஷப்பையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த ஒரு டயக்னலையும் அப்படியே பிளாக் பண்ணுறாரு. இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை பிளாக்கால் அக்செப்ட் பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் பிஷப் டெக்ஸ் H7 செக் வரும். இப்போ பிளாக்கோடைய குயினை நம்ம ரொம்பவே சுலபமாக வின் பண்ணிடலாம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கால்குலேஷன் இந்த இடத்துல. அதனால் இந்த சாக்ரிஃபைஸை வந்து ஆப்வியஸாக பிளாக் அக்செப்ட் பண்ணல. பிளாக் என்ன பண்ணுறாருன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு E7 ஸ்கொயரில் போட்டுடுறாரு. குயின் E7க்கு அப்புறமா பாருங்கள், இப்போ ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ குயின் வந்து இந்த G5 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. அதாவது குயின் இப்படி போயிட்டு இப்படி வராரு. இப்போ வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து F3ல் போட்டதுமே பாருங்கள், இந்த ஒரு E5 பானுக்கு வந்து அட்டாக் வருது. ஸோ பிளாக் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த ஒரு பிஷப்பையும் வந்து டெம்போவோட அட்டாக் பண்ணுறாரு. இப்போ சிம்பிளாக இந்த பானை புஷ் பண்ணி பிரக்னானந்தா இதை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ நைட் டெக்ஸ் பான். ஸோ இந்த பானை வந்து இப்போ ஃபைனலாக பிளாக் எடுத்துக்கிறாரு. பட் இப்போ பாருங்கள், இடி மாதிரி ஒரு மூவ் விழுவும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ரூக் எடுத்துகிட்டு வந்து G3ல் போட்டு குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. இந்த நைட்டை குயின் தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் குயினை வந்து எங்கே மூவ் பண்ணாலும் இந்த நைட்டோடைய ரேடார்க்குள்ளே தான் இருந்தாகணும். ஸோ நீங்கள் ஆப்வியஸாக இந்த ஒரு F5 ஸ்கொயருக்கு வர முடியாது. பிஷப் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் சப்போஸ் குயின் F4 ப்ளே பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் H7 செக் இருக்குது. இந்த பிஷப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப குயின் H5 செக் வரும். திரும்ப நீங்கள் கிங்கை இங்கே மூவ் பண்ணிங்கன்னா இப்போ ரூக் டெக்ஸ் G7 செக் வரும். ஸோ பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ரூக்கை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பிஷப் டெக்ஸ் E5 நம்ம இந்த குயினை வின் பண்ணிடலாம். இப்போ செக்கோடு வரும். இந்த பிஷப்க்கு இந்த ஒரு குயின் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்கள். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் உங்களால் வந்து குயின் F4 ப்ளே பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் குயின் F6 ப்ளே பண்ணி இந்த மாதிரி நைட்டை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே குயின் H5 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ குயின் H5 மூலிமா திரும்ப இந்த ஒரு H7 ஸ்கொயருக்கு ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் இந்த ஒரு நைட் ஆல்ரெடி பின்னில் இருக்கிறாரு. நம்ம ரூக்கை கூட இந்த ஒரு E5க்கு கொண்டு வந்து இந்த நைட்டுக்கு நிறைய ப்ரெஷர் தரலாம். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனை வரும் பிளாக்கோடைய பொசிஷனில். இதில் என்ன ஒரு பியூட்டினா ஒயிட்டோடைய எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய கிங்கை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் ரூக் G3க்கு அப்புறமா நைட் எடுத்துகிட்டு வந்து பிளாக் பண்ணுறாரு. ஸோ நைட் எடுத்துகிட்டு வந்து பிளாக் பண்ணதுமே இமீடியட்டாக நம்ம வந்து இந்த நைட்டை கிக் பண்ணி நம்ம வந்து ஒரு பீஸை வின் பண்ணலாமே, ஏன்னா இந்த நைட் பின்னில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க முடியாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு F2 ஸ்கொயர் வந்து வீக்காக இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு
பிளாக் வந்து அதை யூஸ் பண்ணிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இத டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிப்பாரு. ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுப்பாரு. குடுத்ததுக்கு அப்புறமா இப்ப இங்க ஒரு செக் குடுப்பாரு. இங்க ஒரு செக் குடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க, இப்ப நீங்க கிங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்ப ஒயிட்டும் ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுக்குற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இப்ப ஒயிட்டோடைய ரூக்கும் இங்க ஹேங்கிங்ல இருக்கு பாருங்க. ஸோ, இப்ப குயின் டேக்ஸ் ரூக்கு இப்ப குயின் எடுத்து தான் ஆகணும். இப்ப பிளாக்கும் ஒயிட்டோடைய குயின் எடுத்துருவாரு. இப்ப 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பீஸஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. என்ன ஒண்ணு ஒயிட்டுக்கு சென்டர்ல வந்து பான் கண்ட்ரோல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பட் அத வந்து பிளாக்கால இப்ப சமாளிக்க முடியும். ஓரளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து அவசரப்பட்டு இந்த பான வந்து நம்ம புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா, இந்த ஒரு F2 ஸ்கொயர்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. அத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பீஸஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. கேம வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாரி ஆயிடும் பிளாக். அதனால இந்த இடத்துல பிரக்னானந்தா அந்த மாரியான ஒரு தப்ப பண்ணல. இந்த இடத்துல பிரக்னானந்தா என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவருடைய குயின் F3ல போட்டுக்கிறாரு. ஸோ, குயின் F3க்கு அப்புறமா பாருங்க, இப்ப நீங்க நைட் F2 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிஷப்ப எடுத்துட்டு நைட் F2 ப்ளே பண்ணீங்கன்னா, இப்ப எந்த விதமான ஒரு ஃபோர்க்கும் கிடையாது. அண்ட் இப்ப குயினும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த பானை புஷ் பண்ணி இப்ப இந்த நைட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு பிளாக். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஒரு அட்டாக் வந்து தான் ஆகும். ஸோ, இந்த ஒரு நைட்ட இப்ப உங்களால மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ, நைட்ட மூவ் பண்ணீங்கன்னா பின்னாடி குயினுக்கு ஆபத்து. பட் இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான டிஃபென்ஸ் இருக்கு பிளாக்குக்கு. ஸோ, அது ஒரு சூப்பரான டிஃபென்ஸ்னா, அந்த டிஃபென்ஸ் மூலியமா ஓரளவுக்கு நீங்க வந்து கேம நியூட்ரலைஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒயிட்டுக்கு தான் ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். அது என்ன டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, குயின் H6. ஸோ, குயின் H6 மூலியமா இப்ப இந்த நைட் எடுக்க முடியாது. இந்த நைட் எடுத்துட்டீங்கன்னா, பான் டேக்ஸ் பான் டைரக்ட்டா ஒயிட்டோடைய குயினுக்கு அட்டாக், ஒயிட்டோடைய கிங்குக்கும் செக் வரும். ஸோ, இதுல மூலியமா நம்ம வந்து ஒயிட்டோடைய குயின வின் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ். பட் இந்த இடத்துல வந்து பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு H4 ஸ்கொயர்ல போட்டாரு. ஸோ, இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த இடத்துல ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு பிரக்னானந்தா. அது என்ன மூவ்னு பார்த்தீங்கன்னா, கிங் G1. ஸோ, கிங் G1க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு நைட்டுக்கு அட்டாக் இருக்கு இப்ப. இப்ப இந்த ஒரு பான் எந்த விதத்திலயும் பின்ல இல்ல. இந்த நைட்ட நீங்க மூவ் பண்ணிட்டீங்கன்னா, பின்னாடி இந்த G7 ஸ்கொயருக்கு பாருங்க, இந்த பிஷப் ரூக் மூலியமா பெரிய அட்டாக் வரும். ஸோ, இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு முக்கியமான இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் குடுக்குறாரு. ஸோ, ரூக் டெக்ஸ் பிஷப், பான் டெக்ஸ் ரூக்கு. ஸோ, ஒரு எக்ஸ்சேஞ்ச குடுத்தாவது இந்த பிஷப் வந்து பிளாக் எடுக்கிறாரு. இப்ப இந்த நைட் ஸ்டில் அட்டாக்ல தான் இருக்கு. இப்ப நீங்க நைட்ட தூக்கிட்டு போயிட்டு சப்போஸ் இந்த ஒரு ஸ்கொயர்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், F6 ஸ்கொயர்ல. இந்த இடத்துலயும் சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, குயின் F2. குயின் F2 பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த இடத்துல நம்ம என்ன த்ரெட்டன் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ரூக் டெக்ஸ் G7 செக் பிளஸ் குயினையும் நம்ம வின் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றோம். அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல உங்களுடைய கிங்க தான் நீங்க மூவ் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா, இந்த குயினுக்கு பாருங்க இப்ப மூவ் பண்றதுக்கு எங்கேயுமே வழி இல்ல. ஸோ, ஃபுல்லா ஒயிட்டுடைய பீசஸ் வந்து சரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல குயின் H4 ஒரு பெரிய மிஸ்டேக்ன்னு சொன்னேன். இப்ப நீங்க கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, ரூக் எடுத்துட்டு வந்து E1ல போடலாம். இந்த ரூக்க ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ, இந்த இடத்துல வந்து பிளாக் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டவுன்ல இருக்கிறாரு. பிளஸ் ஒயிட்டுக்கு சென்டர் கண்ட்ரோல் நல்லா இருக்கு. ஸோ, ஈஸியா ஒயிட் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ, அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நைட் எடுத்துட்டு போயிட்டு F6ல போடல. பட் நைட் எடுத்துட்டு போயிட்டு பிளாக் என்ன பண்றாருன்னா, E5ல போடுறாரு. ஸோ, நைட்டையே சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ, நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நைட்டை எடுத்துட்டாங்க. இப்ப நைட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல என்ன இருக்கு பிளாக்குக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய குயினை வெளியில கொண்டு வருவாரு. பிளஸ் இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு செக் வரும். பிளஸ் இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்கு. ஸோ, இப்போ நீங்க நினைக்கலாம், ஒயிட் இவ்வளோ தூரம் விளையாண்டது எல்லாமே இப்போ இந்த ஒரு மூவால வேஸ்டா போயிடுச்சு. இப்போ ரூக்கையும் வந்து எடுத்துப்பாங்களே பிளாக் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான மூவ் இருக்கு. கிங்க நம்ம மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு ரூக்கை பிளாக்கால எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த ரூக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூக் டெக்ஸ் G7 செக். இந்த சாக்ரிஃபைஸை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் H5 செக் வரும். இப்போ நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஒரு சூப்பரான செக்மேட். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட்டே இந்த சாக்ரிஃபைஸை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா குயின் F6 செக் வரும். இப்போ நீங்க உங்களுடைய கிங்கை இங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா குயின் G5 செக், திருப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா குயின் மூலியமா செக். இது மூலியமா ஒரு சூப்பரான ஒரு செக்மேட் நம்ம வந்து டெலிவர் பண்ணலாம். நீங்க ஒரு பிஷப் எடுத்தாலும் இன்னொரு பிஷப் இங்க சூப்பரா கிங் சைடு நோக்கி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன், நம்ம எல்லா பீஸுமே நம்மளுடைய கிங்கை நோக்கி பார்த்துட்டு இருந்தா அது நம்மளுக்கு தான் பேராபத்து. நம்ம ஆப்போனன்ட் பீஸ் நம்மளுடைய கிங்கை பார்த்துட்டு இருந்தா. ஸோ, இந்த ஒரு ரீசன்னால உங்களால வந்து இந்த ஒரு ரூக்கை வந்து எடுக்க முடியாது இந்த கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா. ஸோ, பிளாக்கும் என்ன பண்றாருன்னா, இந்த பானை வந்து இப்போ புஷ் பண்றாரு. இந்த இடத்துல பிரக்னானந்தா சூப்பரான ஒரு சீக்வன்ஸை திரும்ப ஃபாலோ பண்றாரு. அதே சீக்வன்ஸ் தான் ரூக் டெக்ஸ் பான் செக். இந்த இடத்துல ரூக் எடுத்து தான் ஆகணும். இந்த ரூக் எடுக்கிறாரு. இப்போ திரும்ப குயின் F6 செக் வருது. இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்லேயே பிளாக் கேமே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக் மேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கு. நீங்க வந்து கிங் G8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் G5 செக். இந்த இடத்துல நீங்க கிங் H5க்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா குயின் மூலியமா ஒரு சூப்பரான செக் வரும். திருப்பி கிங் G8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த ஒரு பிஷப்போட சப்போர்ட் மூலியமா ஒரு சூப்பரான செக்மேட்டை நம்ம டெலிவர் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரியான ஒரு அசத்தலான கேமை பிரக்னானந்தா கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல வருஷங்கள் ஆனாலும் இந்த கேம் வந்து நின்று பேசும். இந்த கேமை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.